சூரத்துல் பக்ரா வசனம் 47. இஸ்ராயேலின் மக்களே, உங்களுக்கு நான் வழங்கிய அருட்கொடையையும் அக்கால உலக மக்கள் அனைவரையும் விட உங்களை நான் மேன்மைப்படுத்தி இருந்ததையும் நீங்கள் எண்ணிப் பாருங்கள். இஸ்ரவேலர்களின் மூதாதையருக்கும் முன்னோர்களுக்கும் தான் முன்பு வழங்கியிருந்த அருட்கொடைகளை அவர்களுக்கு இறைவன் இங்கே நினைவூட்டுகின்றான். இஸ்ரவேலர்களிலிருந்து இறை தூதர்களை அனுப்பி வைத்து அவர்களை மேன்மைப்படுத்தியது, அவர்களுக்கு வேதங்களை அருளியது ஆகியவற்றின் மூலம் அக்காலத்தில் வாழ்ந்த இதர சமுதாயத்தாரை விட அவர்களுக்கு இறைவன் உயர்வளித்தான். இதையே அல்லாஹ் வேறொரு வசனத்தில் அவர்களை பற்றி நன்கு தெரிந்துதான் அகிலத்தார் அனைவரையும் விட அவர்களை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று கூறியுள்ளான். அத்தியாயம் 44 வசனம் 32. மற்றொரு வசனத்தில் அகிலத்தாரில் யாருக்கும் வழங்காதவற்றையெல்லாம் உங்களுக்கு அவன் வழங்கினான் என்று மூசா அவர்கள் தம் சமுதாயத்தாரிடம் கூறினார்கள் என அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அத்தியாயம் 5 வசனம் 20. உலக மக்கள் அனைவரை காட்டிலும் உங்களை நான் மேன்மைப்படுத்தி இருந்ததையும் நீங்கள் எண்ணி பாருங்கள் என்னும் வசனத்தொடர் குறித்து அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பின்வருமாறு விளக்கமளித்தார்கள். அக்காலத்தில் வாழ்ந்த உலக மக்கள் அனைவரையும் விட இஸ்ரவேலர்களை இறைவன் மேன்மைப்படுத்தினான் என்பதே இதன் பொருளாகும். ஏனெனில் உலக மக்கள் என்பது அந்தந்த காலத்தை பொறுத்து வேறுபடும். இந்த காலத்தை பொறுத்தவரையில் இறுதி தூதரின் இந்த சமுதாயமே இஸ்ரவேலர்களையும் விட மேலானவர்கள் ஆவர். அல்லாஹ் கூறுகின்றான், மனித குலத்தை வழி நடத்துவதற்காக தோற்றுவிக்கப்பெற்ற சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். இது இறுதி தூதரின் சமுதாயத்தாரை நோக்கி சொல்லப்பட்டதாகும். அத்தியாயம் 3 வசனம் 110. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலக மக்களில் நீங்கள் 70வது சமுதாயமாக நிறைவடைவீர்கள். அந்த 70 சமுதாயங்களில் நீங்கள்தான் சிறந்த சமுதாயம் ஆவீர்கள். இறைவனிடம் மதிப்புமிக்க சமுதாயம் ஆவீர்கள். மேலும் இது தொடர்பான நபிமொழிகள் ஏராளம் உள்ளன. மனித குலத்தில் மற்ற எல்லாரையும் விட ஏதோ ஒரு விதத்தில் இஸ்ரவேலர்களை மேன்மைப்படுத்தியதுதான் இங்கு நோக்கமாகும். பொதுவாக எல்லா விதத்திலும் அவர்கள் மேம்பட்டவர்கள் என்பது இதன் பொருள் ஆகாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இதை விரிவுரையாளர் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஆயினும் இது விவாதத்திற்கு உரிய கருத்தாகும். இஸ்ரவேலர்களில் இருந்தே ஏராளமான இறை தூதர்கள் தோன்றினர் என்பதால் பிற சமுதாயங்களை விட இஸ்ரவேலர்கள் மேன்மைப்படுத்தப்பட்டார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த கருத்தும் விவாதத்திற்கு உரியதே. ஏனெனில் இஸ்ரவேலர்களுக்கு முன்பும் இறை தூதர்கள் உள்ளிட்ட உலக சமுதாயத்தார் இருந்தனர், அவர்களுக்கு பின்பும் இருக்கின்றனர். அல்லாஹ்வின் தோழர் நபி இப்ராஹிம் அலைஹி அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு முன்வந்த இறை தூதர் ஆவார்கள். அவர்கள் இஸ்ரவேலர்களின் இறை தூதர்கள் அனைவரையும் விட சிறந்தவர் ஆவார்கள். அவ்வாறே இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு பின்னால் வந்தவர்கள். அவர்கள் அனைத்து படைப்பினங்களிலும் மேலானவர்கள். இம்மை மறுமை இருமையிலும் அவர்களே மனித குலத்தின் தலைவர் ஆவார்கள்.